திருச்செந்தூரில் தான் சூரபத்மனுடன் முருகனின் மாபெரும் யுத்தம் நடந்தது. ஆனா அனைவரின் மனதிலும் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, ஏன் கடற்கரையில யுத்தம் நடந்துச்சு? அப்படித்தானே. முருகன் தனது வேலால் சூரபத்மனை வெட்டி இரண்டாக செய்தார். அவனுடைய ரத்தம் பூமியில் விழக்கூடாது. ஏன்னா அது விழுந்த இடத்துல தீய சக்திகள் பிறக்கக்கூடும் என்பதுதான் அந்த மரபு நம்பிக்கை. அதனால்தான் அந்த யுத்தமே பூமியில் இல்லாமல் கடற்கரையில நடந்துச்சு. சூரபத்மனின் ரத்தம் மண்ணில் விழாமல் திருச்செந்தூரின் புனித கடலில் விழுந்து கரைஞ்சு போச்சு. அதுதான் இப்பவும் அந்த இடம் தீய சக்திகள் கூட நுழைய முடியாத திருச்செந்தூர் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிற மிக பெரிய புனிதமாக இடமாக இருக்குதுங்க. அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும், வெற்றி எல்லாமே கிடைக்கும்.